பனைமரம் பொலிட்டிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷ தொடக்கத்திலையும் அந்தந்த சட்டமன்றங்களில் ஆளுநர் உரையோட சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். இது மரபு, வழமை. அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரும் ஆளுநர் உரையோட தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டு, சபாநாயகரால் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. அந்த தொடங்கி நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் கலந்துக்கிட்டு ஆளுநர் உரை அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு. அதாவது மாநில அரசனுடைய அடுத்து வரக்கூடிய திட்டங்களுக்கான அறிக்கை, அப்படிதான் சொல்லணும். அப்படி அந்த அறிக்கையினுடைய ஒரு அறிவிப்பு தான் ஆளுநர் உரை அப்படிங்கிற பெயர்ல வாசிக்கப்படும். அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறை ஒரு சிறப்பு என்னன்னா, அடுத்து மே மாசம் தேர்தல் வர இருக்கு, ஏப்ரல் மாசம். அப்ப இது இடைக்கால அறிக்கை. ஆனா மரபுப்படி இந்த 2026 வருஷத்துக்கான ஆளுநர் உரையோட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும் அப்படிங்கிற விதி. அப்படித்தான் நடந்தது. ஆனா இன்னைக்கு சில பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல நடந்திருக்கு. அதை பத்தி தான் நான் சுருக்கமா விவரிக்க போறேன். என்னன்னா, வழக்கமா ஒரு சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குதுன்னா மாநில அரசனுடைய அல்லது அந்த அமைச்சரவையினுடைய செயல்பாடுகளை பற்றிய விமர்சனம் இருக்கும். ஆளுநர் உரைங்கிறது ஆளுநருக்கு மாநில அரசால், அதாவது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால எதிர்கால திட்டங்களுடைய அறிக்கையினுடைய தொகுப்பு தான் ஆளுநர் உரை. அது ஆளுநரே எழுதி கொண்டு வர்றதில்லை, ராஜ்பவன்ல இல்லை, இப்ப பேர் படி பார்த்தா மக்கள் பவன்ல இருந்து கொண்டு வர்றதில்லை. மாநில அரசனுடைய அமைச்சருடைய ஒப்புதலும் வழங்கப்பட்ட உரையின் நகலைத்தான் ஆளுநர் வாசிப்பார். அவர் இந்த மாநில அரசனுடைய தலைமை பிரதிநிதி. அவர் வாசிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, என்னுடைய அரசுன்னு தான் சொல்லுவாரு. அதை எப்படி சொல்லலாம்னு நீங்க கேட்கலாம். அரசியல் அமைப்பு சாசன சட்டப்படி மாநில அரசனுடைய உச்சபட்ச பதவி ஆளுநர் பதவி. அதற்கு பிறகுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்னு வருவாங்க. ஆனா அவர் என்னுடைய அரசுன்னு தான் சொல்லணும். அதுதான் அதனுடைய சிறப்பு, மாண்பு. அந்த அடிப்படையில் என்னுடைய அரசு அப்படின்னு சொல்லிதான் அந்த உரையவே தொடங்குவார். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லவும் செய்யணும். அப்படித்தான் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த அறிக்கையில. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வேண்டிய ஆளுநர் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா, எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்யறாரு. எப்படின்னா, மாநில அரசனுடைய அறிக்கை தான் ஆளுநருடைய அறிக்கை. அதான் எதிர்கட்சிகள் எதிர்ப்பதுங்கிறது சாதாரணமான நிகழ்வு, வழக்கமான நிகழ்வு. அப்படி எதிர்க்கலைன்னா எதிர்கட்சிகள் அடங்கி விட்டது, எதிர்கட்சிகளுக்கு எந்த செயல் திட்டமும் இல்லைன்னு ஆயிரும். அப்ப அவங்க அரசியல் செய்ய முடியாது மாநிலத்துல. ஆனா இங்க ஆளுநர் இந்த சட்டசபை கூட்டத்தொடரை புறக்கணிச்சுட்டு வெளியேறாரு. வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுது. அது தமிழகம் அப்படிங்கிறதுனால தமிழ் தாய் வாழ்த்து பாடிய உடனே அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வெளியேறாரு. என்ன சொல்றாருன்னா, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை, நான் ஒரு தேசியவாதி, மத்திய அரசனுடைய பிரதிநிதி, அந்த அடிப்படையில் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியேறாரு. இது என்ன சொல்றதுன்னா, தொட்டதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிற மாதிரி. நம்ம கிராமப்புறங்கள் அப்படி ஒரு பழமொழி இருக்கு. எப்படா ஒரு காரணம் கிடைக்கும், அந்த காரணத்தை வச்சு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போலான்னு மருமக கிளம்பி போயிடுவாங்க மாமியார் வீட்டுல இருந்து. அந்த மாதிரி இவர் அடிக்கடி சட்டசபையில இருந்து கோவிச்சுக்கிட்டு மக்கள் பவனுக்கு, அதாவது ராஜ்பவனுக்கு ஓடிடுறாரு. அப்ப ஆளுநர் பதவி என்பது ஏற்கனவே அண்ணா காலத்திலையும் கருணாநிதி காலத்திலையும் நக்கல் நையாண்டி செய்யப்பட்ட பதவி. ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னாரு. அதையே தான் வழிமொழிஞ்சாரு யாரு? கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு தமிழக கவர்னரா இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் செய்யக்கூடிய செயல் உண்மையிலேயே அப்படித்தானோன்னு நினைக்க வைக்குது. அவர் கடந்த காலங்களில் செய்த அல்லது பேசிய சில விஷயங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும்
முதல் நாள்ல முதல் கூட்டத்தொடர்ல ஒரு ஆளுநர் அந்த மக்களுக்கு, அதாவது இந்த மாநில மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைங்கிறது இந்த கூட்டத்தொடரை துவக்கி வைத்து உரையாற்றுவது. அந்த கடமையை செய்யணும். அந்த கடமையை செய்வதற்கு தான் ஆளுநர் பதவி. அதற்காகத்தான் ஜனாதிபதி இவரை நியமித்து இருக்கிறார். அதை செய்யாம ஓடுவது என்பது அரசியல் சாசனத்தை மீறிய செயல், ஜனாதிபதியுடைய நியமனத்தை கேலி செய்த செயல். இது இந்த சட்டசபையை அவமதித்த செயல். சட்டசபைங்கிறது வெறும் 234 தொகுதி எம்எல்ஏக்களுடைய கூட்டம் மட்டுமில்ல, இந்த மாநில ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதிகள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த மாநில மக்களை ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்திய செயல். உங்களுக்கு பேசுறதுக்கு, சொல்வதற்கு குற்றங்கள் குறைகள் இருந்தா தைரியமா பேசுங்க. நான் ஆளுநரை பார்த்து கேட்கிறேன். நான் ஒரு திமுக காரன் இல்ல, நான் நடுநிலையா பேசுறேன். அதனால சொல்றேன், ஆளுநர் என்பவர் தன் கடமையை செய்துட்டு இதையே நீங்க செய்யலன்னு மாநில அரசை கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல, கேட்கணும்ல. ஏன் கேட்கல? நீங்க ஏன் விட்டுட்டு ஓடுறீங்க? தேசிய கீதம் பாடப்படலன்னு நீங்க போறீங்க. அதே உரையை நிகழ்த்தி விட்டு நீங்க தேசிய கீதத்தை பாடுங்க. நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர், எத்தனையோ குற்ற வழக்குகளை தைரியமா கண்டுபிடிச்சு விருதுகளையும் பாராட்டுலையும் வாங்கினவர். அந்த அடிப்படையில் உங்களுடைய சிறப்பை பார்த்து தான் ஜனாதிபதி அவர்களுக்கு மத்திய அரசு சிபாரிசு செஞ்சு உங்களுக்கு ஆளுநர் பதவியை கொடுத்துருக்கு. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? ஒளிஞ்சு, அதாவது ஓடுறீங்க. அப்படி ஓடக்கூடாது. நீங்க நின்று அந்த விஷயத்த செய்யணும். தேசிய கீதம் பாடப்படலன்னு நீங்க ஒரு முன்னுதாரணமா நீங்க அந்த தேசிய கீதத்தை பாடணும்ல. நீங்க பாடி அதற்கு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தணும். அதுதான் ஆளுநரா நீங்க செய்திருக்க வேண்டிய செயல். இன்றைக்கு சட்டசபையிலிருந்து நீங்கள் அவங்க பாடலன்னு சொல்லிட்டு ஓடி போனது சரியான செயல் அல்ல. அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் பாடாம தானே போறீங்க. அப்ப அது தப்பு. அப்ப இதுக்கு காரணம் அது அல்ல அப்படிங்கிறதான் திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா அந்த குற்றச்சாட்டு அந்த கடந்த 4-5 வருடங்களாக திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அமைச்சர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. அது உண்மையா இருக்குமோன்னு இந்த மக்கள் நம்புவாங்களா இல்லையா? நீங்க செய்வது சரியான செயலா இருந்தாலும் அதற்கான காரணத்தை இந்த மக்கள் மன்றம், எது மக்கள் மன்றம்? சட்டமன்றம், மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சபை, அங்க நீங்க சொல்லி இருக்கணும்ல. ஏன் சொல்லல? அப்ப வாய்ப்புகளை நீங்கள் வீணடிக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை அங்க சொல்லலாம். நீங்கள் ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு மத்திய அரசனுடைய பிரதிநிதி. அப்ப நீங்க அந்த அடிப்படையில தான் செயல்படணும். சட்டசபையிலிருந்து நீங்க வெளியேறினது மிக மோசமான ஒரு முன் உதாரணம். இதை நான் இந்த சமயத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க மத்திய அரசினுடைய பிரதிநிதியா செயல்படணுமே தவிர பாஜக கட்சி பிரதிநிதியா செயல்படக்கூடாது. நீங்க பாஜக கட்சியினுடைய பிரதிநிதியா செயல்படுறீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதற்கு உரம் சேர்ப்பது போலதான் உங்க நடவடிக்கை இருக்கு. அரசியல் மாண்பை நீங்க கடைபிடிக்கணும், அதுதான் உண்மை. சாதாரண ஒரு கட்சி உறுப்பினர் மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கும் உங்களை நியமித்தவர்களுக்கும் அவமானத்தை தேடித்தர்றீங்க. அப்படிங்கிறதா மக்கள் பார்வை, என்னுடைய பார்வை. நீங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இணைப்பு பாலமா செயல்படணும். அதை அத்து விட்டுட்டு போற மாதிரி ஒரு என்ன சொல்றது, கட்டிங் பிளேட் மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. அப்படிதான் சொல்ல வேண்டி இருக்கு. நீங்க இணைப்பு பாலமா செயல்படணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அதிலும் குறிப்பா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு பொறுப்பு அதிகம். அவங்கதான் உண்மையிலேயே பாலமா செயல்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கருத்து வேற்றுமைகளை நீக்கி கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தி உங்க சிறப்பால புதிய திட்டங்களை கொண்டு வர்றதுக்குமே நீங்க சிபாரிசு செய்யலாம். நீங்க ஏன் அப்படி அந்த செய்யல? இப்ப கடந்த 5 வருஷமா நீங்க ஆளுநராக இருக்கீங்க தமிழ்நாட்டுல. உங்களுடைய தலையீட்டால, உங்களுடைய பங்களிப்பால மத்திய அரசிலிருந்து இங்க தமிழ்நாட்டுல, குறிப்பா நீங்க தலைவரா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல வச்சுக்கிடுவோமே, உங்கள் அதிகாரம் போல வச்சக்கூடிய இடங்கிறது பல்கலைக்கழகங்கள் தான். அங்க உங்களுடைய செயல் திட்டத்தால ஏதாவது ஒரு மாற்றத்தை, சிறந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்ததா உங்களால சொல்ல முடியுமா? அப்ப நீங்க சாதா அரசியல்வாதியா செயல்படுறீங்க. மெத்த படித்த கவர்னரா இருக்கக்கூடிய நீங்க என்ன இதெல்லாம் தெரியாம ஒன்னும் பதவிக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா உங்க செயல்பாட்டை பார்த்து தான்
இந்த மக்கள் உங்களை எடை போடுவாங்க. நீங்க பெரிய படிப்பாளியா இல்ல அறிவாளியா இல்ல கை நாட்டான்னு பார்க்க மாட்டாங்க. உங்க செயல்களை வைத்துத்தான் மக்கள் உங்களுடைய தகுதியை நிர்ணயிப்பாங்க. நீங்க ஆங்கிலத்துல பேசினாலும் இல்ல ஜெர்மன்ல பேசினாலும் இல்ல ஜப்பனீஸ்ல பேசினாலும் நீங்க அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டாங்க. இங்க இந்த மக்களுக்காக நீங்கள் என்னத்தை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டுறது மாநில அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை பூரா, அதாவது மசோதாக்களை பூரா கிடப்பில போடுறது, அதை புறக்கணிக்கிறது, அனுமதி தராம இழுத்து அடிக்கிறது, இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புறது. இப்படி தமிழக மக்களுக்கு சாதகமான திட்டங்களை எல்லாம் தடுக்கிறதே இந்த கவர்னர் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது இன்னைக்கு நீங்க செய்யற செயல்களால உண்மை அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே வரீங்க. இது மிகப்பெரிய தவறு. நீங்க உண்மையிலேயே மத்திய அரசினுடைய செயல் திட்டங்களுக்கு ஆதரவா செயல்படுறீங்கன்னா மாநில அரசு எழுதி கொடுக்கக்கூடியது அதுதான் கவர்னருடைய உரை, ஆளுநர் உரை. அதுல உங்க கருத்துன்னு எதுவுமே கிடையாது. அதுல உங்க கருத்தை வைக்கிறதுக்கு அனுமதியும் கிடையாது. அதுதான் உண்மை. மாநில சட்டசபையில் ஆளுநர் உரை என்பது உங்களால் வாசிக்கப்பட மட்டுமே செய்யக்கூடிய செயல், நீங்கள் உருவாக்குவது அல்ல. ஆளுநர் அலுவலகத்திலிருந்து எழுதி தயாராக்கி கொண்டு வருவது அல்ல ஆளுநர் உரை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இது தெரியுமா தெரியலையாங்கிறது என்னுடைய இது இல்லை. ஆனா உங்களுக்கு தெரிந்தே நீங்கள் இந்த தவறை செய்கிறீர்கள். அதுதான் மோசமான ஒரு செயலா இருக்கு. அப்படி செய்யறது எப்படின்னா, இது ஒரு மசோதா, தன்னுடைய அனுமதிக்காக காத்திருக்கக்கூடிய மசோதா. இந்த மசோதாவை நான் நிராகரிக்கிறேன் அல்லது திருப்பி அனுப்புகிறேன் அல்லது ஜனாதிபதியுடைய பரிசீலனைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க முடியாது. இது உரை. அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான தமிழக அரசினுடைய அல்லது அமைச்சரவையினுடைய செயல் திட்டங்கள் பற்றிய முழு தொகுப்பு இது மாநில அரசு தான் தயாரித்து உங்களுக்கு வழங்குது. அதை நீங்க வாசித்து விட்டு போகணுமே தவிர நிராகரிக்க முடியாது. நான் வாசிக்க மாட்டேன், நான் இதில் பங்கெடுக்க மாட்டேன்னா அப்போ உங்களுக்கு இங்க என்ன வேலை? திமுக காரர்கள் காலங்காலமா சொல்ற மாதிரி ஆளுநர் தேவையா? நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அதாவது மத்திய அரசனுடைய பிரதிநிதியா மாநில அரசனுடைய தலைவரா இருக்கக்கூடிய நீங்க அரசியல் சாசனப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேலை என்பது ஆளுநரை வாசிப்பது. அதை செய்ய மாட்டேன்னா அப்போ நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அரசியல்வாதிகள் கேட்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதா வாக்காளன் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நீங்க கொண்டு விட்டுருக்கீங்க. இது நீங்க என்ன திட்டத்தை மனசுல வச்சு செயல்படுறீங்க அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு உதவாது. எப்படின்னா, மத்திய அரசுடைய திட்டங்களும் மத்திய அரசு தரக்கூடிய நிதி உதவியால் இங்க மாநில அரசால் செயல்படக்கூடிய திட்டங்களும் மத்திய அரசுக்கு தான் பேரை வாங்கி தரணும், மாநில அரசுக்கே வருது, அது எனக்கு விருப்பம் இல்லை, அதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. அப்படின்னா நீங்க அதை வெளிப்படையா பேசணுமே தவிர நிராகரிச்சுட்டு ஓடக்கூடாது. உங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பை நீங்க வீணடிக்கிறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி நீங்க பாஜக காரராகவே வாழ்ந்து பாஜக காரராகவே இருங்க. ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க பாஜகவை வலுப்படுத்துவதை விட்டுட்டு ஏன் நீங்க ஓடுறீங்க? அப்போ இது நாள் வரை ஆளுங்கட்சி தரப்பு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை, இதை நான் ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இருக்கு உங்களுடைய செயல்பாடு. நன்றி.